LCM of two numbers is 20 times of their HCFன்னு கொடுத்துருக்காங்க. கிவன் எழுதிக்கிறேன். LCM வந்து பார்த்தீங்கன்னா 20 times HCFன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா LCM அண்ட் HCF அதோட சம் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2520. ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஒரு நம்பர் வந்து 480னா இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த ரெண்டு நம்பரை நான் எக்ஸு ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு எக்ஸ் கொடுத்துட்டாங்க, நீங்கள் ஒய் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இதுலேருந்து என்ன ஏதாவது ஃபைன் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இந்த ரிலேஷன் பாருங்கள், எல்சிஎம் வந்து 20 HCFன்னு இருக்கா. அப்போ எல்சிஎத்தை எடுத்துகிட்டு நான் 20 × HCFன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? அப்படி எழுதினோம்னா இது 2520. HCF காமனாக இருக்குது, அப்போ வெளியே எடுத்துட்டோம்னா 20, இது ஒரு +1, அப்போ 21ன்னு வரும். கரெக்டாக? ஸோ அப்போ எனக்கு HCF வேணால் இது கீழே டிவைடில் வந்துடும். அப்போ 2520 / 21. கரெக்டாக? இதை வந்து 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? இது 7 டைம்ஸ், இது 8 டைம்ஸ், 4 0ன்னு வருது. திரும்ப 7 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1 டைமு, 14ல் 2 டைம், 120ன்னு வருது. ஸோ HCF இப்போ ஃபைன் பண்ணிட்டோம். அதை எடுத்து இப்போ இது எல்சிஎத்தில் போட்டிங்கன்னா இங்கே 120ன்னு போட்டிங்கன்னா இது வந்து எல்சிஎம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஜென்ரலாக என்ன ரிலேஷன் தெரியும், ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறது வந்து அதோட எல்சிஎம் × HCFக்கு ஈக்குவல்னு தெரியும். கரெக்டாக? ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க 480. எக்ஸை நான் 480ன்னு எடுத்துக்கிறேன். நம்ம ஒய்யை ஃபைன் பண்ணலாம். ஓகேவா? எல்சிஎம் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 20 × 120, HCF 120. ஸோ இதில் வந்து நம்ம ஒய் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒய் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா 20 × 120 × 120 / 480. கரெக்டாக? இந்த 0 கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 24, திரும்ப 12 டேபிளில் பண்ணால் இது 10, இது 2, திரும்ப இது பண்ணால் 60. அப்போ ஒய் வந்து எனக்கு 600ன்னு கிடச்சிருச்சு. அவங்க ஒய்யை கூட டேரெக்டாக கேட்கல, அதில் பாதி தான் கேட்குறாங்க. ஆஃப் ஆஃப் த அனதர் நம்பர், அந்த நம்பரில் பாதி. அப்போ 600ல் பாதி உங்களுக்கு 300 தான் ஆன்சர். இப்போ இந்த ஆன்சர் பார்த்திங்கன்னா 300.